ராணி வேலுநாச்சியார். 18ஆம் நூற்றாண்டில் இந்தியா ஒரு ஒருங்கிணைந்த நிலப்பரப்பாக இருந்தது. இதனை பேரரசர்களும் சிற்றரசர்களும் ஜமீன்களும் பாளையக்காரர்களும் தமக்கு ஏற்ற வகையில் ஆட்சி செய்து வந்தனர். அந்த நேரத்தில் வணிக நோக்கோடு ஆங்கிலேயர் கடல் கடந்து இந்தியாவிற்கு வந்து வணிகம் செய்தனர். காலப்போக்கில் ஆங்கிலேயர் பல அரசர்களையும் ஜமீன்தார்களையும் தலைவர்களையும் துப்பாக்கி முனையில் தமது ஆளுமையின் கீழ் கொண்டு வந்தனர். சிலர் அவர்களை எதிர்த்து போர்க்கொடி காட்டினர். இவ்வாறான போர்க்கால சூழலில் வேலுநாச்சியார் 1730ஆம் ஆண்டு இராமநாதபுர மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதிக்கும் முத்தாளுக்கும் ஒரே மகளாகப் பிறந்தார். ஆண் வாரிசு இல்லாத காரணத்தால் ஆண் பிள்ளை போலவே வளர்க்கப்பட்டார். வாழ்வீச்சு, கத்திவீச்சு, வில்வித்தை, சிலம்பம், ஈட்டியெறிதல், யானையேற்றம், குதிரையேற்றம் என போர் பயிற்சிகள் அனைத்தும் திறம்பட பயின்றார். அத்துடன் தமிழ், தெலுங்கு, கன்னடம், பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது ஆகிய பல மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். துணிவும் தைரியமும் நிறைந்த ஒரு இராணிக்குரிய சகல திறமைகளுடனும் குணாதிசயங்களுடனும் வளர்ந்தார். வேலுநாச்சியார் 16 வயதடைந்ததும் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை அவருக்கு திருமணம் முடித்து வைத்தனர். திருமணத்தின் பின் சிவகங்கைக்கு சென்ற வேலுநாச்சியார் அங்கு பட்டத்து ராணியாக வடுகநாதருடன் வெகு சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். அவர்களது ஆட்சிக்கு மருது சகோதரர்கள் பக்கபலமாக இருந்தனர். வேலுநாச்சியாருக்கும் வடுகநாதருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. வெள்ளை நாச்சியார் என்று பெயர் சூட்டினர். முத்துவடுகநாதர் தனது ஆட்சியை ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் கொண்டு வர மறுத்துவிட்டார். அத்துடன் ஆற்காட்டு நவாப்பிற்கு கப்பம் கட்டவும் அவர் உடன்படவில்லை. இதனால் பிரித்தானிய பிரபுக்களும் நவாபும் முத்துவடுகநாதரின் மேல் தீராத பகை கொண்டிருந்தனர். ஆனால் முத்துவடுகநாதரின் வீரத்தை அறிந்திருந்த ஆங்கிலேயர் அவரை போரில் நேருக்கு நேர் சந்திக்க விரும்பவில்லை. வடுகநாதர் இறை வழிபாட்டிற்கு காளையார் கோவில் சென்றபோது நவாப் மற்றும் ஆங்கிலேயர் பாரிய ஆயுதங்களை வைத்து அவர் எதிர்பாராத நேரத்தில் சுற்றி வளைத்து கோரமாக தாக்கிக் கொன்றனர். தன் கணவர் இறந்த செய்தி கேட்டு சொல்லனா துயரத்துடன் காளையார் கோயில் நோக்கி குதிரையில் சென்றார் வேலுநாச்சியார். அவரை தாக்கிக் கொல்ல நவாபின் படை காத்திருந்தது. ஆனால் அப்படைகளால் வேலுநாச்சியாரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. கணவனை இழந்த கோபத்தில் ஆக்ரோஷத்துடன் போரிட்டு அப்படைகளை சிதறி ஓடச் செய்தார். கணவன் இறந்தால் அவரின் சிதையில் மனைவி விழுந்து உடன்கட்டை ஏறும் வழமையே அக்காலத்தில் இருந்தது. ஆனால் வேலுநாச்சியாரின் வீரமும் வைராக்கிய மனமும் தன் கணவனை கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும், நாட்டை விட்டு ஓட வைக்க வேண்டும் என சபதம் பூண்டது. அரசனும் அரசியும் இல்லாத சிவகங்கையை நவாபும் ஆங்கிலேய படைகளும் கைப்பற்றி கொண்டன. எதிரி படைகளிடமிருந்து தப்பி மருது சகோதரர்களின் உதவியுடன் வேலூர் வழியாக திண்டுக்கல் சென்றார் வேலுநாச்சியார். அவரது இராஜதந்திரத்தால் நவாபுக்கும் ஆங்கிலேயருக்கும் பொதுவான எதிரியான ஹைதர் அலியிடம் உதவி கேட்க முடிவெடுத்தார். அதற்காக வேலுநாச்சியார் தனது 2 படை வீரர்களுடன் ஹைதர் அலியின் அரண்மனைக்கு சென்றார். அங்கு தன்னுடைய வேதனைகளையும் பிரச்சனைகளையும் மிகச் சரளமாக உருது மொழியில் விளக்கிக் கூறினார். அவருக்கு ஹைதர் அலியின் உதவி தேவை என்பதை வலியுறுத்தினர். தெளிவாக உருது மொழியில் பேசிய வேலுநாச்சியாரின் உத்தியையும்
புத்தி கூர்மையையும் வீரத்தையும் கண்டு ஹைதர் அலி ஆச்சரியமடைந்தார். அவருக்கு உதவ ஒப்புக்கொண்டார். வேலுநாச்சியார் மறைந்து வாழ்ந்து ஆங்கிலேய படையை எதிர்க்கவும் நவாபை பழிவாங்கவும் எல்லா போர் ஆயத்தங்களையும் செய்தார். வேலுநாச்சியார் விருப்பாட்சி மற்றும் திண்டுக்கல் கோட்டைகளில் பாதுகாப்பாக தங்கி படைகளை திரட்டத் தொடங்கினர். போர் புரியும் உத்திகளையும் படை பிரிவுகளையும் ஆயத்தம் செய்தார். வேலுநாச்சியார் தனது படைகளை சிவகங்கை பிரிவு, திருப்புத்தூர் பிரிவு, காளையார் பிரிவு என்று 3 பிரிவுகளாக பிரித்தார். சிவகங்கை பிரிவை தனது தலைமையிலும், திருப்புத்தூர் பிரிவை நன்னியம்பலம் என்பவர் தலைமையிலும், காளையார் கோயில் பிரிவை மருது சகோதரர்கள் தலைமையிலும் பிரித்து போருக்கான ஆயத்தங்களை செய்தார். வேலுநாச்சியார் கொல்லங்குடி அருகே காட்டுப் பகுதிக்குள் நுழைந்தபோது உடையாள் என்ற ஆடு மேய்க்கும் பெண்ணிடம் வழி கேட்டார். தன்னிடம் வழி கேட்பது சிவகங்கை ராணி என்பதை அறிந்த அப்பெண் வழி சொல்லி அனுப்பி வைத்தார். அவரை தொடர்ந்து வந்த ஆங்கிலேயர் அப்பெண்ணிடம் வேலுநாச்சியார் பற்றி விவரம் கேட்டனர். ஆனால் அவர் விவரம் கூற மறுத்துவிட்டார். ஆத்திரமடைந்த வெள்ளையர் வாளால் அந்த பெண்ணின் தலையை வெட்டி துண்டித்தனர். இதை மறைவிலிருந்து கண்ட வேலுநாச்சியாருக்கு ஆங்கிலேயரை துரத்துவதற்கான ஆவேசம் அதிகரித்தது. வேலுநாச்சியார் தலைமையில் பெரும் படை திண்டுக்கல்லிலிருந்து சிவகங்கை நோக்கி புறப்பட்டது. கடும் போர் புரிந்து காளையார் கோவில் மீட்கப்பட்டது. வேலுநாச்சியார் தனது 50வது வயதில் தனது கணவரை படுகொலை செய்த ஜோசப் ஸ்மித்தையும் தளபதி பான் ஜோரையும் தோற்கடித்து எடுத்த சபதத்தை நிறைவேற்றினார். சிவகங்கை கோட்டை மீது பறந்த ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டு வேலுநாச்சியாரின் அனுமன் கொடி ஏற்றப்பட்டது. இவரது ஆட்சியில் சிவகங்கை பல முன்னேற்றங்களை கண்டது. படையெடுப்பால் சீரழிந்த கோட்டைகள் உறுதியாக மீண்டும் சீரமைக்கப்பட்டன. குளங்கள், ஆறுகள், ஏரிகள் எல்லாம் வெட்டப்பட்டு தூர்வாரி நீர்வளம் மேம்படுத்தப்பட்டது. துணை கால்வாய்களை அமைத்ததனால் நீர்ப்பாசனம் விரிவாக்கப்பட்டு விவசாயம் செழிப்பாகியது. வேலுநாச்சியார் பிற்காலத்தில் இதய நோயாளியானார். தன்னுடைய கடைசி காலத்தை திண்டுக்கல்லில் உள்ள விருப்பாட்சி அரண்மனையில் கழித்தார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடிய இந்தியாவின் முதல் பெண் ஆட்சியாளர் மற்றும் வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் மார்கழி 25ஆம் திகதி 1796ஆம் ஆண்டு மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்குச் சென்றார். நன்றி.